பிள்ளைகளை இன்றைக்கு இயேசுவால் ஜெபத்தில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை, வசனத்தை, வேத விளக்கத்தை அறிந்து கொள்ள காத்திருக்கிறீங்கிற விசுவாசிக்கிறேன். அதன்படி இயேசுவால் தான் ஜெபத்தில் வருகிற தீர்க்க சத்தம் உங்களை வெளிப்படுத்தி, உங்களை உறுதிப்படுத்தும், நிலைநிறுத்தும். இங்கு நிலைத்திருக்க உங்களை உறுதிப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை நிகழ்ச்சியை காண வந்திருக்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமேன். என்ன சொல்லப்படுகிற நேற்றைய தினத்திலும் நிலைத்திருக்கிற தலைப்பில் செய்தி கேட்டோம். கொஞ்ச நாட்களாகவே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் வார்த்தைகள் சொல்லப்பட்ட விளக்கங்களையும் அவருடைய சத்தியங்களும் வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு போதித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். வேறு வருஷமும் கரிகாலில் சொல்லப்பட்டிருந்தது 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்ல, அவருக்குள் நிலைத்திருக்கிறவர் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே தானும் நடக்கிறவர். கிறிஸ்துக்குள் எடுத்திருக்கிறது சொல்லுகிறவன், கிறிஸ்துவை குறித்து போதிக்கிறவன், கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறவன், கிறிஸ்துவின் வெளிப்பாடை பெற்றவன், கிறிஸ்துடைய வசனத்தில் நடக்கக்கூடியவன், கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவன், கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவன், அவர் நடந்த போது நடக்கும் கடவுள் கணவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். பிள்ளைகளே, இது பரிசுத்தாவியின் ஏவுதலால் எழுதப்பட்ட சீசர்கள் ஒரு சொல்ற வார்த்தை. அப்ப கிறிஸ்துவை கொண்டவன் கிறிஸ்துக்குள்ளாய் இருக்கிறான். பவுல் சொல்லும் போது சொல்றேன், நான் நேற்றையும் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், என்ன போல மாறுங்க அப்படின்னு. அப்ப இங்கே அதான் சொல்லியிருக்கு. இந்த 1:3 பாருங்க, அவர் நிறுத்திருக்காத எவனும் பாவம் செய்கிறது இல்லை. அவன் நிறுத்திருக்கிறவன் எவனும் பாவம் செய்கிறது இல்லை. பாவம் செய்கிற எவனும் அவன் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பாவம் செய்கிற மனுஷன் அவரோட காண முடியாது, அவருடைய ரகசியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியாது, அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்த முடியாது. பாவம் இல்லை என்று சொல்வோமானால் தன்னை ஒரு மனுஷன் வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் என்று வேதம் உறுதிப்படுத்துகிறது. அப்போ எல்லாருக்குள்ள எல்லாம் இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் பாவி என்று நியாயத்திற்கப்பட்ட ஒரு பெண் ஸ்திரீ நியாயத்திற்ப கொண்டு வருகிறாள். அப்போ பாவம் செய்கிற மனுஷன், இந்த வருஷத்துக்கு என்ன சொல்லியிருக்கு, ஒரு மனுஷனை பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ மனுஷனா பொறுத்த எவனும் பாவம் இல்லைன்னு சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து கூட தான் பாவி இல்லை என்று சொல்லவே இல்லை. நீ நல்லா கவனிக்கணும். நான் இவரை நல்லா யோசிப்பேன், நான் யோசிச்சுதான் நான் பேச நினைப்பேன். சிலப்போ யோசிக்காம பேசுறேன், அது கர்த்தருடைய கிருபை. சிலப்போ சில வார்த்தைகள் பேசிவிட்டு நான் யோசிப்பது வழக்கம். யோசிப்பது என்பது தியானிப்பது, நிதானிப்பது, தன்னைத்தானே உணர்த்தி கொள்வது. செய்த தவறு செய்தானா, சரிய தப்பு செய்தானா, சரியான சொல்லிக் கொண்டது அது தவறா சரியா என்பதெல்லாம் உணர்ந்து கொள்ளணும். அதுதான் மறுஆய்வு, சுய பரிசோதனை. அதான் சுய முகத்தை கண்ணாடியில் பார்க்கிறவன் அவன்தான் கண்ணாடி பார்க்க ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்ட வார்த்தை வசனங்கள். ஒன்ன நீ கண்ணாடியில பாரு, உன் குறைய, உன் குற்றத்தை, உன் முகத்தை, உன் முக கலைய, உன் முக அழக நீ உனக்குள்ள பாரு. நீ எப்படி வாழ்ற, நீ எப்படி இருக்கிற, அது ஒன்ன பார்த்தீங்கன்னா பிள்ளை பாரு அப்படிங்கிறது. ஒன்ன பார்க்கும்போது ஒரு குறையில தெரிஞ்சுக்கும், நீ அடுத்த குறை பேச மாட்டான். இயேசு பாருங்க, பாவம் அவரு கூட மனுஷனை பொறுத்த எல்லாருக்குள்ளே பாவம் இருக்கு. அங்க வெளிப்பாடு ஊழி
அப்ப இங்க வேற வருஷம் சொல்லுவது ஆமேன் அவரில் நிறுத்திருக்கிறது ஒரு பாவம் செய்ய மாட்டான்னு சொல்லி இருக்கு. ஆனா மனுஷன் எல்லாம் ஒரு பாவத்துக்குள்ள இருக்கான்னு சொல்லி இருக்கு. அப்ப எதுதான் என்னையா சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஆண்டு இயேசுவை நம்ம பார்க்கலாம். பிராக்டிக்கல் இயேசு வழிகாட்டி நமக்கு அவர் தான். கிறிஸ்தவனுக்கு போதகருக்கா இருக்கலாம், புதைக்கா இருக்கலாம், விசுவாசிக்கா இருக்கலாம், உலகத்துக்கு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் எல்லா மனுஷனுக்கும் உலகத்தை எல்லா மனுஷிக்கும் இயேசுதான் வழிகாட்டி. மெய்யான ஊடி, மெய்யான தீர்க்கதரிசி, மெய்யான மேய்ப்பர், மெய்யான நல்ல ஒரு யாரு தோட்டக்காரர், நல்ல ஒரு ஆய்க்கார், நல்ல ஒரு ஆடு, நல்ல ஒரு கொடி, நல்ல ஒரு செடி, எல்லாமே அவர் தான். ஆக மொத்தம் தோற்று அவரே இல்லாமல் உலகத்துக்கு ரட்சிப்பு இல்லை. நோ 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 ரட்சிப்பு. ஆகவே பாருங்க, எல்லாரும் எழுதிட்டாங்க, கண்ணை எடுத்தாங்க, எதிய வேட்டிட்டு வந்தாங்க, ஈசு பக்கத்தில் வந்து அந்த பொண்ணு விழுந்தான். முதல் ரசிகர் நீ உடனே எல்லாருக்கும் அப்போ சந்தோஷம். வர வேண்டிய இடத்துல வந்து விழுந்துட்டாப்பா நீ. அவன் ஈசு அதிகாரம் அதிகாரத்தோடு ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு பாருங்க. அவரே அந்த வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் பாவியில்லைன்னு கூட அவரே தாழ்த்தி இருக்கிறார். முதல் அங்கதான் விஷயம் இருக்கு. அவர் எல்லாரையும் பாவின்னு வெளிப்படுத்தி கொடுத்திருக்காரு. ஆனா பாவியில் அவர் சொல்லவே இல்லை. நினைவுல கூட அவர் பொய் சொல்லாதவர் உண்மையுள்ள இயேசு. அதான் மெய்யான வழிகாட்டி, அதான் மெய்யான இயேசு. அவருக்கு சத்தியத்தை அவருக்கு நடத்துகிற காலப்பு வந்தாச்சு. நல்லா கவனிங்க. கல்லை எடுக்கிறாங்க, எரியுறாங்க, இவன் பார்த்தது விழுகிறான். அவர் மோசையோட நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, இவர் கையும் களவுமாக விபச்சாரம் செய்ததை நாங்கள் கண்டுபிடித்தோம். விபச்சாரம் செய்கிறவர்களை கல்லெடுத்து கொள்ள வேண்டும் என்று மோசையோட நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்கு. அதுபடி நியாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது நியாயமா என்று சொல்லி கேட்டாங்க. அப்ப அவர் நியாயம் என்று சொன்னால், நீங்க எரிங்க என்று சொன்னால் இவரும் நியாயந்திக்கிறாரு. ஆனா நியாயம் ஆமேன் எரியக்கூடாது, அவளை மறித்து விடுங்கன்னு சொன்னா மோசைய நியாயப்பிரமாணத்தை இவன் மீறுகிறான் என்று சொல்லுவாங்க. ஆகவே ஆமேன் இவர் அதுக்கு இடம் கொடுக்காதவராக, அவருடைய இதயத்தை கண்டுகொண்டவராக, இவன் மேல் இவன் செய்த தவற செய்யாத ஒரு மனுஷன் உண்டுன்னா கல்லறின்றார். எல்லாம் இட்டுட்டு போயிட்டான். அவன் இவர் அப்ப இவ்வளவு வச்சாருன்னு சொன்னவெல்லாம் அவர்களை வச்சாரு என்று சொல்லி போயிட்டான். அதுக்கு அவங்க போனோட இவர் தன்னை நீதிமான் ஆக்கி கொள்ளவில்லை. இவரு சொல்றாரு, நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை, நானும் உன்னை மன்னித்து விடுகிறேன், கல்லறிய விரும்புகிற நானும் உன்னை மன்னித்து விடுகிறேன் சொல்றார். அப்ப இந்த வசனத்தோட சத்தியம் எல்லாரும் பாவம் செய்திருக்கிறாங்க அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்ட. அப்ப இயேசு பாவம் செய்தவர் என்று சொல்லுகிறாயா, பார்த்ததா, உடைக்கலான்னு கேட்கலாம். ஆனா அமிதமா அவர் நியாயம் தீர்த்து இருந்தால் அவர் பாவியாக மாறியிருப்பார். ஆனால் அவர் பாவியாகவில்லை. அவர் பரிசுத்தவான் 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 என்பதில் அவர் உண்மையாக இருந்தார். ஆகவே பரிசுத்தவான். ஆமென். அப்போ மனுஷன் மாதிரி இருக்கிற எவனும் பாவம் செய்கிறான். பாவத்துக்குள்ள இருக்கிற எவனும், பாவத்தில் பொதுவாக பாவம் செய்கிறவனும் சாகிறான். ஒரு மனுஷன் உலகத்திற்கு அவன் செத்தாகணும். இயேசு ஆகவே மறுக்குள்ள மக்கள் ரட்சிப்பிற்காக
மனுக்குறாய் வாழ்ந்தவர், பாவமே பாவத்தோடு சரீரமாய் பாவத்தோடு இருந்த மனுஷனாகி இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு மரித்தார், நீதிக்கு பிழைத்தார். இந்த உலகமே சேர்ந்து அவர் அடித்தது, துக்கப்படுத்தது, துப்பினது, குற்றினது, சிலுவையில் அறைந்தார்கள். எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவரை ஆமென் தூக்கி விட்டது போல அவரை அந்த சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். ஆனாலும் கர்த்தர் யாரையும் குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாதபடி தனக்கு நேர வேண்டிய காரியம் என்று சொல்லி உணர்ந்தவராக அது ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர் மறுபடியும் உயிரோடு எழும்பினார். இந்த உலகத்தை இன்றைக்கு நியாயம் தீர்த்துக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி அப்ப இயேசு பரிசுத்து பரிசுத்து அவர் பரிசுத்து. அது பைபிள்ல ஒரு பகுதி புதியற்பாடு பகுதியில் வெளிப்பாடு புத்தகத்தில் நினைக்கிறேன். ஆமேன் இல்லை இயேசு கிறிஸ்துக்கு அந்த முடிவு பகுதியில் நான் படிச்ச ஞாபகம் எனக்கு இருக்கு. ஆமேன் தேவப்படையில அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா மரியா ஓடி வருவாங்க, இவரை தொட மரியாதா மாத்தாராக இருக்கும், ஓடி தொட வருவாங்க, போகிறே அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட சொல்லுவார், நீ என்ன தொடாத, நான் படத்துக்கு எழுதி போயிட்டே இருக்கு, இப்ப நீ என்ன தொடாத விட்டு, ஏன் நீ தொட்டதை பத்திட்டு போட்ட அல்ல, இப்ப தொட்ட விடுதலையான ரட்சிப்பை கண்ட, நான் தொட்டேன், நீ ரட்சிப்பை கண்ட விடுதலை கண்ட, இப்போ தொடாத, தொடுற ஒரு காலம் உண்டு. தொட ஒரு காலம் உண்டு, தொட்டுட்ட எல்லாம் நீ கண்டுட்ட, அதை நீ என்ன செய்யல, விசுவாசிக்கிற, இது தொடாத, எல்லாவற்றையும் ஜெயந்திக்கு அதிகாரத்தோட நான் இப்ப நின்றுட்டு இருக்கேன், நான் பார்த்துக்கு ஏறி போகணும், ஏறி போயிட்டு வருவேன், நியாயம் தீர்க்க வருவேன்னு சொல்லிட்டு போனார். ஆமேன். இன்றைக்கு சகல ஜனத்தையும் வெள்ளாடுகளையும் ஆமேன் சேவாடுகளை நியாயம் தீர்க்கிறவராக வெளிப்பாடு புஸ்தகத்திலும் வருஷங்களும் வார்த்தைகளை திரும்பி சொல்வது போல நியாயத்திற்கு அதிகார ஸ்தானத்தில் உட்கார்ந்து பரிசுத்தர் உகையாமல் போற்றப்பட்ட பல்லவ தூதர் மத்தியில் பரம தகப்பன் பிதாவாய் தேவனுடைய மடியிலே உட்கார்ந்து நியாயம் விசாரி இருக்கிறார் என்றார். மனுஷகுமாராக உட்கார்ந்து இருந்தவர், வாழ்ந்தவர், அடிக்கப்பட்ட நிந்தனை அவமானங்கள் நொறுக்கப்பட்ட இயேசு இன்றைக்கு உலகத்துக்கே ரட்சகராக வெளிப்பட்டிருக்கிறார். அப்ப அது காரணம் ஆமென் பரிசுத்தமான உண்மையை உத்தமமான பிதாவுடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளா ஒவ்வொருவனும் ஒவ்வொரு மனுஷியும் மாற வேண்டும் என்று இயேசு ஒரு பெரிய ஒரு போதகராக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு மேய்ப்பனாக, நல்ல ஒரு சமாதியனாக, நல்ல ஒரு சிறைதனாக, நல்ல ஒரு ஆயக்காரனாக, நல்ல ஒரு சத்தியக்காரனாக வெளிப்பட்டார். ஆமென். அது காய கட்டுவனாக, காய கட்டுகிறவனாக, காயத்துக்கு வந்து போடுகிற மனுஷனாக அவர் வெளிப்பட்டார் என்றார். அது இயேசு. அதுதான் 1 அதிகாரம் 6 அவருக்குள் நிலைத்திருக்கிறவனும் சொல்லுகிறவன் அவன் அன்று போல தானும் நடக்க கடவன். கிறிஸ்தவன் என்றால் ஒரு கிறிஸ்தவன் என்றால் தானும் அவன் நடக்க கடவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி வருகைக்கு ஆமேன் 1 அதிகாரம் 28 வசனத்தில் வாசிங்க. ஆமேன். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு நிலைத்திருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன்.
உற்சாகமாய் சொல்லுகிறான். ஆவிதான் சொல்லப்பட்டு வருகையில் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பது அவர் நினைத்திருக்கணும். பிள்ளைகளே, அவர் வெளிப்பாடு போது நாம் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர் நினைத்திருப்போம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவர் வருவதாக நியாயத்திற்க வருவது வெட்கப்பட்டு போகாம நல்ல சபாதியானாகவும் அவை நல்ல ஒரு வழியாட்டியாகவும் நல்ல ஒரு மனவாளனாகவும் நல்ல ஒரு புருஷனாகவும் அவை நல்ல ஒரு ஆயக்காரனாகவும் நல்ல ஒரு அன்றைக்கு பிரியமானவனாகவும் நல்ல ஒரு மனுஷியாகவும் அவரோடு பற்றி போதிக்கிறவன், அவரை அன்பு கொண்டவன், அவரை குறித்த வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டவன் ஒவ்வொருவரும் அவரு கிறிஸ்தவன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை தடுத்து கொண்ட ஒவ்வொரு ஜனங்களும் உண்மையாய் இருக்கும்போது கற்று பலகையில் கருணையை பெற்றவர்களாக பலவர்களாக ராஜ்யத்தை திரும்புகிற உடையவர்களாக நாங்கள் நிற்கும்படிக்கு நம்மை காத்துக்கொள்ளும். கற்றதாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். என்னோட பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வருஷத்தை கேட்டிருக்கிறீங்க. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் கேட்கும்படிக்கு இந்த வசனத்தோடு அடுத்து நாளைய தினத்தில் நாம் பேச கேட்போம். புதிய சத்தியத்தை நாளைய தினத்தில் கற்று வெளிப்படுத்தி தருவதாக மிக சீக்கிரமாக ஆமென். இந்த செய்தியிலே இந்த நிறுத்துங்கள். இந்த செய்தி பகுதி நிறைவேறும் என்று விசுவாசிக்கிற கற்றுக்கு செய்வதாக. ஜபிப்போமா? ஜபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, எனக்கு கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை சோத்திருக்கிற மகிமைப்படுத்துவோம். நிறுத்திருக்க முடியாதபடிக்கு, இயேசுவை போல் நடக்க விடாதபடிக்கு இன்றைக்கு என்றெங்க போராடி கொண்டிருக்கிற என் பிள்ளைகள் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அப்போ எனக்கு செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்துக்கு நிமித்தம் உங்களுடைய காரணாக்கப்பட்டார். படிக்கவோ பட்டமோ வாங்காமல் தேவனுடைய வருஷத்தை வார்த்தை கலக்கமில்ல, ஞானமில்லை, உள்ள வார்த்தையை கற்று எங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி கிருபை செய்த கற்று இது என்னோடு நடத்தி வருகிறபடியால் நன்றி. ஆண்டவரே, என்னுடைய ஜபத்தை நீ கேட்கிறீர் என்பதாக இருந்திருக்கிறேன். அது இவர்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக இப்போது நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இவர்கள் என்னென்ன சட்டத்தில் வீதத்தோடு என்ன உங்களோடு அவமானத்தோடு போராட்டத்தோடு எங்க பிள்ளைகள் வைக்கப்பட்டிருக்கிறார்களோ இவர்கள் கலக்கம் இல்லாத ஞான பாலை புசித்து கொடுத்து திருப்தியாகி அதனை நடந்து கொள்ள உண்மையை உத்தமாய் தன்னை காத்துக்கொண்டு நிலைத்திருக்க அப்போது எனக்கு செய்வதாக இயேசுவை நாமத்திற்கு அதன் தடையாகி இருக்கிற கிரியைகள், துஷ்ட சக்திகள், துஷ்ட கிரியைகள் இயேசுவை நாமத்தில் அழிக்கப்படுவதாக. பார்வதியின் கிரியைகள், எரியோனின் கிரியைகள், அம்மைக்க சக்திகள், கோலியாத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அகற்றப்படுவதாக. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படிக்காக அப்படி எனக்கு செய்வீராக. இதோ ஒருத்தர் குளிர்வுடன் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன வேத வார்த்தை, ஒருத்தர் குளிர்வுடன் அறிந்து கொண்டேன் என்று சொன்ன வேத வார்த்தை இவர்களுக்குள் நிகழத்தக்கதாக அப்படி எனக்கு செய்வீராக. இந்த சட்டம் துணிக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் இப்போது அற்புதம் நடப்பதாக, இப்போது விடுதலை உண்டாவதாக. பரிசுத்தரின் உயராமல் போற்றப்படுகிற பரலோக தகப்பனுடைய மகிமையான வல்லமை இவர்கள் மேல் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிங்க.
5 நிமிடம் கூட நாம் ஜெபிக்க போகிறோம். விடுதலை உண்டாகும் மகனே, விடுதலை உண்டாகும் மகனே. விசுவாசம் உள்ள ஜெபம் புண்ணியாடியை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியின் கட்டிகளை உடைக்க வல்லமை உண்டு. கர்த்தர் வார்த்தையால் இருக்கிற கர்த்தர் இந்த வார்த்தை தொடுக்கிற இடமெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். இயேசு நாமத்து வெளிப்படுவதாக, இயேசு நாமத்து விடுதலை பெற்றுக் கொள்வதாக, சாவு நீங்குவதாக, பாவக்கிரியை அழிக்கப்படுவதாக. வீட்டுக்குள் இருக்கிற எல்லா அறைகளிலும் பரிசுத்த இரத்தத்தை தரித்து இருளின் ஆதிக்கங்கள் செயல்படத்தக்கதாக, ஒளி பிரகாசிக்கத்தக்கதாக ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒளி உண்டாகட்டும், இருள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளிச்சம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் வெளிச்சம் உண்டாகட்டும், இருள் மாறட்டும். வியாதிங்கிற இருள் மாறி சுயங்கிற வெளிச்சம் உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக. பிரிவினைகளை இருள் மாறட்டும். ஆமென். ஒருவன் என்கிற ஒளி வீசப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலி, நெஞ்சு வலி எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்போது ஜெபிக்கும் போது மாறி போவதாக, விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்ய தடையாயிருக்கிற கிரியைகள், அற்புதம் செய்வ தடையாயிருக்கிற எண்ணங்கள், அற்புதம் நடப்பதற்கு தடையாயிருக்கிற அவிசுவாச வார்த்தைகள், அவிசுவாச கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பிறருடைய எல்லையை விட்டு மாறுவார்களாக, மாற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட அவிசுவாச வார்த்தை விதைக்கிற எல்லா கிரியைகளும், எல்லா மாம்சமான கிரியைகளும், எல்லா மாம்சத்துடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் எங்க பிள்ளையுடைய எல்லைகளை விட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் போவதாக. விடுதலை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக. கர்த்தர் கிரியை மற்றும் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தை அற்புதம் நடக்கட்டும். ஜெபத்தில் உறுதியாக நீக்கவுண்டாக சிந்தனை மண்டலத்தை குழப்புகிற பொல்லாத ஆவிக்கு இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். விடுதலையில் ஜெபி விடுதலை கர்த்தருடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது ரட்சிப்பு, இப்போது விடுதலை, இப்போது சமாதானம், இப்போது சந்தோஷம், இப்போது ஒருமனம், எல்லா சுகர், எல்லா பிரஷர், எல்லா குளோஸ்டர், கண்ணு பார்வை கேடு, சீர்கேடு எல்லாம் மாறட்டும். கண்ணுக்கு உடன்படிக்கை உண்டு, காலுக்கு உடன்படிக்கை உண்டு, இதயத்துக்கு உடன்படிக்கை உண்டு, வாய்க்கு உடன்படிக்கை உண்டு, பல்லுக்கு உடன்படிக்கை உண்டு. சும்மாவுக்கு பல்லு கடிச்சு உருகி போகிறான். தேவனை பிள்ளைகள் பல்லுல உறுதிப்பாடு உண்டாகட்டும். பல்லு வலி கொன்றை கிரிகள், பல்லு முறிவுகளை கொன்றை கிரிகள், பல்லுக்குள்ளாக உன்னை அலக்கடிக்கிற கிரியைகள், உனக்கு அலக்கடிக்கிற ஆவிகள், உன்னது கிரிசை கிரியைகள், போஜனம் ஜீரணிக்காம போராட்ட கிரியைகள் அடிக்கப்படுவதாக. ஒரு உள்ளுறுப்புகளிலும் எல்லா வடிவங்கமான சரீரத்திலும் கர்த்தருடைய இரத்தம் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. தகப்பனை ஆமேன். இயேசு நாமத்தில் ஒரு பிள்ளை ஆமேன் ஆமேன் தப்பற்ற நன்மையை கேட்டு பெற்றுக்கொள்வது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய, உம்மை நோக்கி பார்த்து பெற்றுக்கொள்ள பாக்கியத்தை உங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ராஜரீக பிரமாணத்தை எங்க பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக.
எங்க தேசத்து ஜனங்கள் பெற்றுக் கொள்வார்களாக. விடுதலை, ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய சமாதானம் உண்டாவதாக. படிப்பின் தேவைகள் கிடைக்கப்படுவதாக. படிப்புக்குரிய தேவைகள் கிடைப்பதாக. படிக்கக்கூடிய கிருபையை வைப்பீராக. ஞானத்தை வைப்பீராக. சுகத்தை வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஞானத்தில் அதிகமாய் வெளிப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்திய பிள்ளைகளுக்காக சிறப்புடன் என்று செபிக்கிறேன். நீரை ஆளுகை செய்யப்பாடி நடத்தும். ஈஸ்வரன் அவங்கண்டே பயன்படட்டும். இறக்கம் செய்யும், பலப்படுத்தி நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனது படைகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு அச்சபித்திருக்கிறேன். விசுவாச வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். மீண்டும் நாளை தினத்தில் பார்ப்போம். கற்றதாம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.